ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் நம்ம சாரு ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம பல்லவி. விஸ்வநாதன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பொண்ணை மார்னிங் கொடுக்க பலாருன்னு கண்ணத்திலே ஒரு அற விட்டாரு. கடைசியில் இவ்வளோது காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு பார்வதியை பிடிச்சி கண்ணா பின்னு கத்துறாங்க. உடனே பாட்டிக்கு கோவம் வந்துச்சுங்க. ஏன்டி பார்வதியை திட்டினேன்னு சொல்லிட்டு வந்து சாரு கிட்ட கேட்க, அவங்க தானே உங்கள்கிட்டலாம் சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க சொல்லலடி பல்லவி சொன்னான்னு சொல்லி விஷயத்த சொல்ல, பல்லவி மேலே கோவத்தை திருப்பலான்னு அங்கே போனால் அங்கே ஒரு கேம் போட்டு வச்சிருக்கு. ஏமா சகுனி ஆட்டத்தில் நம்ம சகுனியே மிஞ்சிருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, பகடக்காயாக வச்சு பயன்படுத்துதாம்மா எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடப்பாவி மக்கா, இவ்வளோ மோசமான ஆளா நீ? என்கிட்ட வந்து பாரோக்கா ஃபீல் பண்ணி சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்பா சாமி, நீ உருட்டு உலகமாக உருட்டுடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம பாரு ஒரு பக்கம் ஏன் கோவத்தை காமிக்கிறா, எதுக்காக கோவத்தை காமிக்கிறான்னு தெரியாமலே கோவத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் மத்தள மாதிரி தட்டினா நான் என்னத்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இதாங்க சோதனை. 1-2 நாத்தனாரை வச்சுக்கிட்டு படுற பாடையே தாங்க முடியாது. இதில் 3 நாத்தனார் எப்படி சமாளிக்க போகிறாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, மொத்த குடும்பத்தையும் சமாளிச்சாகணுமேன்னு போராட்டத்தில் இவங்க போராடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பல்லவியோட இன்னொரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். அதாவது கண்ணன்கிட்ட ஒரு ட்ராமா போடுறாங்க. கண்ணன்ட்ட ஒரு ட்ராமாவை போட்டு இரு நான் போய் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதை நம்ம சாரு வாய் பொறுக்காம என் லைஃப்பை நீ பார்க்குறிய, உன் லைஃப்பில் எந்த லட்சத்தில் ஓடுதுன்னு எனக்கு தெரியும், நீ தள்ளி வச்சிருக்கன்னு விஷயத்த சொல்ல, இதை போய் கண்ணன்ட்ட சொல்ல, கண்ணன் கேட்க போகிறேன்னு கிளம்பிட்டாரு. குடும்பத்துக்குள்ள இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுறிய